வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 3 பஜ்ஜி செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காயம் இதை வச்சு தான் இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பஜ்ஜி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்காங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு சோடாப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், 1 பிஞ்ச், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்காங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்காங்க. பஜ்ஜி மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காவை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக இந்த அளவுக்கு நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கருப்பாகாது. இப்போது இந்த ஒரு வாழைக்காய் ஒரு இதை எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கதை இந்த மாதிரி 2 சைடுமே பஜ்ஜி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு எடுத்துடணும். நல்லா டீ கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. அவ்வளோதான், 2 சைடுமே பரட்டி விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் அதே மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் இந்த சைஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எதுனாலும் நல்லா வெந்திருக்கும். அதையும் இதே மாதிரி நல்லா டிப் பண்ணி 2 சைடுமே திருப்பி போட்டு நான் இதை மாதிரி வேக வச்சு பொரித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது வெங்காய பஜ்ஜி செய்கிறதுக்கு அதே மாதிரி நான் தின் ஸ்லைஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா டிப் பண்ணிவிட்டு மாவில் நம்ம பொரித்து எடுத்துக்கிறணும். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான், பஜ்ஜி வந்து அந்த பபிள்ஸ் வந்து குறைஞ்சதுமே நம்மளுக்கு தெரியும், பஜ்ஜி வந்து வெந்துருச்சுன்னு தெரியும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.